lakhs செலவு பண்ணியிருக்கேன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபுட் சேஃப்டி இருக்கு. அப்டேட் தான் அனுப்பிச்சுன்னு இருக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் இவன் மேனேஜர் வர சொல்லுங்க. இப்போ இப்படி கெட்டுப்போன கேக்கை கொடுத்ததாக அதை கடை ஊழியரிடமே கொண்டு போய் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க என வாடிக்கையாளர் கேட்கும் சம்பவம் போரூரில் அரங்கேறி உள்ளது. சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ். இவர் தனது மாமனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு போரூர் ஜெயா நகரில் உள்ள பிரபல பேக்கரி ஒன்றில் பிஸ்தா கேக் வாங்கியுள்ளார். அந்த கேக்கை வீட்டிற்கு எடுத்துச் சென்று மாமனாரின் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அப்போது கேக்கை வெட்டிய போது அதற்குள்ளிருந்து புழு ஒன்று நெளிந்தபடி வெளியே வந்துள்ளது. கேக்கின் மற்ற பகுதியை வெட்டி பார்த்ததில் ஆங்காங்கே பச்சை நிறத்தில் புழுக்கள் இருந்ததையும் பூஞ்சைகள் படிந்திருந்ததையும் பார்த்து தினேஷும் அவரது குடும்பத்தினரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கேக்கை அந்த பிரபல பேக்கரிக்கு கொண்டு சென்று கடை ஊழியரிடம் காண்பித்து நீங்களே இந்த கேக்கை சாப்பிடுங்க என தினேஷ் ஆதங்கத்துடன் கேட்டுள்ளார். அங்க கிடையாது சார், இங்க எடுங்க. யாரும் இங்க எதுவும் சாப்பிடவே இல்லை. தயவுசெய்து சாப்பிடுங்க. இந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்ல சார், சாப்பிடுங்க. இங்கே தான் சாப்பிடுங்களேன். அங்கே இல்லை சார், இங்கே பாருங்க. உள்ள ஃபங்கஸ் குச்சி போய் கிடக்குது, உள்ள பூச்சி இருக்குது. சாப்பிடுங்க, தயவுசெய்து எடுத்து சாப்பிடுங்க. யார் கொடுத்ததுன்னா உங்க ஸ்டாஃப் தான் சார். எங்க டப்பா வச்சிருக்கீங்களே, தொடங்க எல்லா டப்பாவும். குழந்தை சாப்பிட்டு வாங்கிட்டு போறாங்க. குழந்தை சாப்பிட்றாங்க, பிரெக்னன்ட் வைஃப் சார். தினேஷின் அடுக்கடுக்கான கேள்விகளால் திணறி போன ஊழியர் அது இது என கூறி சமாளித்துள்ளனர். பிறகு அந்த பிரபல நிறுவனத்தின் மேற்பார்வையாளரிடம் போனில் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் தினேஷ் பேசிய போது தவறுதலாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது, தவறு எங்கள் மேல்தான் என அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பிறகு அவரிடம் தினேஷ் உங்கள் கடைகளில் விற்பனை செய்யும் பொருட்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நாள், காலாவதியாகும் நாள் என எந்த தகவலும் பதிவிடப்படாதது ஏன் என கேள்விகளை அடுக்கிறார். மேலும் தன்னுடைய மனைவி 5 மாத கர்ப்பமாக உள்ளதாகவும் இந்த கேக்கை சாப்பிட்டதால் அவருக்கு உடல் நலனில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது எனவும் தினேஷ் கேட்க பதிலளிக்க முடியாமல் அந்த பக்கம் உள்ளவர் அமைதியாய் நிற்கும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. சார் தயவுசெய்து சொல்றேன், இந்த கேக் 10 நாள் 12 நாள் நான் கேரண்டியா சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் சார். சார் அது எங்க சைட்ல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க சார். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இதுக்கப்புறம் நான் என்ன சார் சொல்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ரெக்கார்டிங்கே போடுவீங்க. ஆமா சார், ரெக்கார்டிங்ல தான் இருக்கீங்க. எல்லா கால் இந்த மொத்த காலுமே ரெக்கார்டிங் தான் இருக்கு. நான் ஒன்றும் தனியா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கிட்ட வேற எதுவும் கேட்கல. நான் உங்க கம்பெனி பத்தி தான் பேசினேன். உங்களுக்கும் எனக்கும் பர்சனலா எதுவுமே கிடையாது சார். கரெக்ட் தான் சார். இந்த டைம் நம்ம இதை பத்தி எதுவும் பேச போறது சார். இந்த டைம் தான் சார் நாங்க சாப்பிட்டுருக்கோம் இந்த கேக்கு. நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் தூக்கிட்டு என் ஒய்ஃப் ஓடினேன்னா நீங்களா வந்து பதில் சொல்லுவீங்க. கட் பண்ணீங்கன்னா உள்ள இருந்து ஒரு பூச்சி ஓடுது, பச்சை கலர்ல இருக்குது உள்ள ஃபுல்லாவே. அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 10 நாள் குறைவு இல்லாம வச்சிருப்பீங்க சார் அந்த கேக்கை. இல்லைனா உங்க கேக் எப்படி ஒரு 2 நாள் 3 நாளுக்கெல்லாம் ஃபுல்லா ஃபங்கஸ் ஆயிடுமா? இது ஐசிங் கேக் கிடையாது சார். நான் வாங்கி போடுறது நார்மல் கேக். இந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லா அந்த பூஜனம் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபங்கஸ் அது பிடிச்சிருக்குது. அது பிடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 நாளாச்சும் ஆயிருக்கணும் இந்த கேக் வந்து. அது எப்படி அந்த 10 நாளுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்து ஒரு அழகா பேர் எழுதி பர்த்டேக்கு எப்படி சார் கொடுத்து அனுப்புவீங்க? சார் கரெக்ட் தான் சார். நம்ம சைட்ல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சு சார். எனக்கு தெரியாது சார். எனக்கு நாளைக்கு எதனா என் ஒய்ஃப் காய்ச்சினா அதுக்கு நீங்க தான் சார். இப்போ நாங்க என்ன வந்து இந்த கேக் ரிட்டர்ன் எடுத்துன்னு போறதுக்காக வந்து இருக்கோம். வேற கேக் கொடுக்குறேன் வேற கேக் கொடுக்குறேன்றாரு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, இது எவ்வளவு தப்பு. லைக் இது மாதிரி நார்மலா ஏதோ ஒரு பேக்கரில பண்ணாங்க, ஒரு அண்ணாச்சி கடை ஏதோ ஒண்ணுனா கூட ஒரு அவங்க ஸ்டாண்டர்ட் இருக்காது, ஒரு சிஸ்டம் இருக்காதுன்னு சொல்லலாம். உங்களை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷமா இருக்கிறீங்க கம்பெனில, உங்களுக்கும் ஒரு SOP இருக்காது. இந்நிலையில் பெரிய நிறுவனமாக இருக்கும் இந்த பிரபல பேக்கரி மீது கெட்டுப்போன கேக்கை கொடுத்ததாக எழுந்திருக்கும் புகார் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.